மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அடுத்த திம்மநத்தம் கிராமத்தில் பட்டியல் இன ஆதிதிராவிடர் மக்கள் பயன்படுத்தி வந்த மயானத்தை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து சாராட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அதே கிராமத்தில் மாற்று சமூகத்தைச் சேர்ந்த தனிநபர் ஒருவர் மயானத்தை ஆக்கிரமிப்பு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து மயானத்தை அகற்ற உசிலம்பட்டி வட்டாட்சியரிடம் மாற்று சமூகத்தைச் சேர்ந்த நபர் ஆணை பிறப்பித்துள்ளார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் சாராட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். சந்திச்சதுலயும் அவர்கிட்ட வலியுறுத்தி சொன்னது என்னன்னா, பட்டியலின மக்களுக்கான யார் பாதிக்கப்பட்டிருந்தாலும் ஒரே சொன்ன வார்த்தை என்னன்னா, இன்னைக்கு ஆதிராவிட மக்களுக்கான பாதிப்பு என்பது இருக்கக்கூடாது, அவங்களுடைய ஆக்கிரமிப்பு நான் எடுக்க மாட்டேன், ஆனா கோர்ட் உத்தரவு என்பதற்கு அதை அமுல்படுத்த வேண்டிய நிலையில நான் இருக்கிறேன், அதுக்கான கால அவகாசம் என்பது கொஞ்சம் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில நாங்க சட்ட ரீதியான போராட்டத்துக்கு செல்லலாம் அப்படின்றத இருக்கிறோம். சுடுகாடு எங்களுக்கு நிரந்தரமான சுடுகாடு அங்கதான் வேணும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. மகன் முனுசாமி எங்களை கொலை மிரட்டு விடுத்து அந்த இடத்த விட முடியாது, நீ எங்கே வேணாலும் போ, நான் கேஸ் போடுவேன், உன்னை கொலை மிரட்டில் விடுவேன் அப்படின்னு சொல்லி அடிக்க வராரு. எங்கள் பெரியப்பா வச்சு கையை உடச்சிட்டாரு, அவர் கட்டுப்பட்டு வச்சிருக்கோம். அதையும் ஹாஸ்பிட்டலில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். எங்களுக்கு என்னன்னா இப்போ அவங்க அந்த இடம் எங்களுக்கு வேணும், அதேமாதிரி அவங்க 2 பேர் மேலே எஃப்ஐஆர் போடணும், காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கணும். அரசால் வழங்கப்படும் வீட்டுமனை பட்டாவிற்கு அளவீடு செய்யாமல் 2 பேர் தடுத்து நிறுத்தி கொலை மிரட்டல் விடுப்பதாக மாற்றுத்திறனாளி ஒருவர் விழுப்புரம் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். விழுப்புரம் மாவட்டம் அத்திப்பாக்கம் கிராமத்தில் அரசு புறம்போக்கு இடத்தில் வசித்து வரும் வெங்கடேசன் என்ற மாற்றுத்திறனாளி அரசால் கொடுக்கப்பட்ட நிலத்தை அளவிட கோரிய நிலையில் கிராம நிர்வாக அலுவலர் நிலத்தை அளவீடு செய்துள்ளனர். அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த சக்தி, முனுசாமி ஆகிய இருவர் அளவீடு செய்வதை தடுத்து கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருகே உள்ள மேட்டுமங்கலம் கிராமத்தில் 4 ஏக்கர் நிலத்தில் பயிரிடப்பட்டிருந்த கரும்புகளை காட்டுப்பன்றிகள் சேதப்படுத்தியதால் இழப்பீடு வழங்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் விவசாயி மனு அளித்தார். இரவு நேரத்தில் கூட்டமாக வந்த காட்டுப்பன்றிகள் கரும்புகளை சேதப்படுத்தியதால் அறுவடை செய்ய முடியாமலும் ஆலைக்கு அனுப்ப முடியாமலும் கரும்புகள் வீணாகிவிட்டதாக வேதனை தெரிவித்தார். சேதமடைந்த கரும்புகளுடன் வந்த விவசாயி உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி அருகே தனியார் பள்ளிகள் கூடுதல் கட்டணம் வசூலிப்பதாக கூறி புகார் அளித்தும் மாவட்ட ஆட்சியர் அலட்சியமாக பதில் அளிப்பதாக பாதிக்கப்பட்டவர் குற்றம் சாட்டியுள்ளார். கூலிப்பாளையத்தில் உள்ள விகாஸ் வித்யாலயா பள்ளியில் விடுதி கட்டணம் 65,000 இருந்து 80,000 உயர்த்தப்பட்டுள்ளது. இது குறித்து கேள்வி எழுப்பிய பெற்றோரிடம் தக்காளி வெங்காயம் விலை உயர்ந்து விட்டதாக பள்ளி நிர்வாகம் பதில் அளித்துள்ளது. அரசு நிர்ணயித்த கட்டணத்தை விட கூடுதல் கட்டணம் வசூலித்து மோசடி செய்வதாக கூறி பாதிக்கப்பட்ட மாணவனின் தந்தை மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்துள்ளார். ஆனால் மாவட்ட ஆட்சியர் பள்ளி நிர்வாகத்திற்கு சாதகமாக பேசுவதுடன் அலட்சியமாக பதில் அளிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். நீங்க கேட்கிற பணத்தை கட்டுறதுக்கு அட்மிஷன் அப்ப போட்ட தொகையை கட்டுறதுக்கு நாங்க தயாரு. ஆனா நீங்க 65,000 சொன்ன அமௌண்ட் இப்ப 80,000 சொல்றீங்க. 80,000 பணத்தை நாங்க ரெடி பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் நீங்க 1 லட்சம் ரூபாய்னு கேட்டா நாங்க எங்க இருந்து போறது? அரசால் நிர்ணயிக்க இன்னைக்கு ராஜ்மோகன் சார் அமைச்சர் அவர்கள் எல்லா பக்கம் பேட்டி கொடுக்கிறாரு. அனைத்து தனியார் பள்ளி வளாகத்திலையும் அரசால் நிர்ணயிக்கப்பட்ட தொகையை நாங்க அட்டவணையா வெளியிடணும். எத்தனை திருப்பூர் விட்டுருங்க, 38 இருந்து 40 மாவட்டத்தில் எத்தனை தனியார் பள்ளியில நீங்க அந்த அறிவிப்பு பலகை இருக்குன்னு சொல்லி நீங்க சிஓ டீம் டிஓ டீம் அறிவிக்க வாங்கியிருக்கிறீங்க. இதுவரைக்கும் எந்த யார்கிட்டயுமே கிடையாது. கலெக்டர் 65,000 பரவாயில்ல, இங்க எல்லாம் திருப்பூர் மாவட்டத்துல 2 லட்சம் ரூபாய் கேக்குறாங்க, நீங்க 65,000 பரவாயில்லையே அப்படிங்கிறாரு. நீங்க தனியார் பள்ளிக்கு சாதகமா போற மாதிரி இருந்ததுன்னா நீங்க இந்த ஃபார்முக்கு இதுக்கு வேலையே இல்லைங்களே, அரசு பள்ளியில நீங்க சேர்த்து இருக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. சிவகங்கையில் அரசு கண்மாயை தனிநபர் ஒருவர் வங்கியில் அடமானம் வைத்து 25 கோடி ரூபாய் கடன் பெற்றுள்ளதாக கூறி தாம்பூல தட்டில் பேனா மற்றும் ஆவணங்களுடன் வந்த நபரால் ஆட்சியர் அலுவலகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. கண்மாயை மீட்க கூறி நெஞ்சில் பதாகை ஏந்தி வந்த நபரை சந்தித்த மாவட்ட ஆட்சியர் சம்பந்தப்பட்ட இடத்தில் உடனடியாக அதிகாரிகளை நேரடி ஆய்வு நடத்த உத்தரவிட்டார். இதனால் அப்பகுதி பரபரப்பாக காணப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பிளம்ஸ் பழங்களின் விளைச்சல் மற்றும் விலை கடுமையாக வீழ்ச்சியடைந்திருப்பதாக வியாபாரிகள் கவலை தெரிவித்துள்ளனர். வில்பட்டி, பள்ளங்கி உள்ளிட்ட மலை கிராமங்களில் விளையும் பிளம்ஸ் பழங்கள் கேரளா, கர்நாடகாவிற்கு டன் கணக்கில் ஏற்றுமதி செய்யப்பட்டு வந்த நிலையில் தற்போது போதிய விளைச்சல் இன்றி வரத்து குறைந்துள்ளது. கடந்த மாதம் கிலோ 250 ரூபாய் வரை விற்பனையான பிளம்ஸ் தற்போது 120 ரூபாயாக குறைந்து உள்ளதோடு விற்பனையும் முடங்கியிருப்பதாக வியாபாரிகள் கவலை தெரிவிக்கின்றனர்.
வேலூர் மாவட்டம் பள்ளிக்கொண்டாவைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி பெண் தனது வாழ்வாதாரமாக விளங்கும் பள்ளியை மீட்டுத் தரக் கோரி ஆட்சியரிடம் மனு அளித்தார். குறிப்பாக வாரிசு இல்லாத தனக்கு சொந்தமான பள்ளியை கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு குத்தகைக்கு விட்டிருந்த நிலையில் குத்தகை எடுத்தவர்கள் வாடகை தராமல் போலி பத்திரம் தயாரித்து பள்ளியை அபகரிக்க முயல்வதாக குற்றம் சாட்டியுள்ளார். இதனால் ஆக்கிரமிப்பாளர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து தனது வாழ்வாதாரத்தை காப்பாற்ற மாவட்ட ஆட்சியரிடம் பாதிக்கப்பட்ட பெண் ஜீவப்பிரியா கண்ணீர் மல்க மனு அளித்தார். ஸ்ரீ சாய் லக்ஷ்மி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ன்றது 25 ஆண்டுகளாக நாங்கள் நடத்தி வரோம். என்னோட உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால, என் கணவரோட உடல்நிலையும் சரியில்லாத காரணத்தினால நான் 3 வருஷம் ஒருத்தருக்கு சீனிவாசன் விஜயலட்சுமின்றவங்களுக்கு லீஸில் விட்டங்க 3 வருஷம். அவங்க இப்போது 6 வருஷம்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான அக்ரிமெண்ட் போட்டுக்கின்னு எனக்கு விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் கேஸ் போட்டு இது இருக்கேன். கோர்ட்டு கேஸ் என்றைக்கு முடியுமோ அன்றைக்கி தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு என்னை வெளியே தள்ளுறாங்க சார். ஆனால் என்னோட வாழ்க்கை இதுதான் எனக்கு வாழ்வாதாரமே. இந்த பள்ளி ஒரு வருமானம் தான், வேறு எந்த வருமானமும் எனக்கு இல்லைங்க. எனக்கு மீட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு கலெக்டர் அம்மாவுக்கு ஒரு மனு கொடுத்துருக்கேன். நான் டிஎஸ்பிக்கு எஸ்பிக்கு எல்லாருக்குமே நான் கொடுத்துட்டேங்க. எல்லாமே நான் செய்கிறேங்க, உங்களுது தான் சொத்து, நீங்கள் ஏன் பயப்படுறீங்கன்னு சொல்லி எனக்கு ஆறுதல் தான் சொல்லி அனுப்புகிறாங்களே தவிர எந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரையிலும் எடுக்கலை சார். காஞ்சிபுரத்தில் மண்டல இணைப்பதிவாளர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு எதிராக தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் ஒருங்கிணைந்த கூட்டுறவு வளாகம் அருகே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் முறைகேடுகளில் ஈடுபட்ட இணைப்பதிவாளர், துணை பதிவாளர் மற்றும் அவருக்கு துணையாக இருந்த அதிகாரிகள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மாநிலம் தழுவிய காலவரையற்ற வேலைநிறுத்தம் செய்யப்போவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. மாவட்டத்துடைய இணைப்பதிவாளர் அவர்கள் சங்கத்திற்கு தேவையில்லாத உபகரணங்களை வாங்கி ஆட்சி மாற்றம் ஏற்பட்டும் தற்போதைய அரசு எந்தவித நெருக்கடியும் இல்லாத சூழ்நிலையில் தேவையில்லாத உபகரணங்கள், கரும்பு இயந்திரம் மற்றும் ஜீப், பொலிரோ கார் உள்ளிட்ட பொருட்கள் சங்கத்திற்கு வாங்கி நட்டம் ஏற்படுத்துகின்றார்கள். ஏற்கனவே நடைபெற்ற பணியாளர் நியமனத்தில் பலவிதமான முறைகேடுகள் செய்துள்ளார்கள். ஒரு பணியாளரிடம் 15 லட்சத்திற்கு மேல் வாங்கி லஞ்சம் பெற்று பல கோடி ஊழல் செய்துள்ளார்கள். துணைப்பதிவாளர், இணைப்பதிவாளருக்கு உறுதுணையாக இருந்த துணைப்பதிவாளர், பொதுநிலை திட்ட சார் பதிவாளர் உள்ளிட்ட அலுவலர்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொண்டு எடுக்கும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். இஆர்பி உள்ளிட்ட பணிகளில் முறைகேடுகள் தொடர்ந்து நடைபெற்றிருந்தது. உரிய விசாரணை மேற்கொண்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் வரை இன்றைய ஆர்ப்பாட்டத்தில் உரிய நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் தொடர் வேலைநிறுத்தம் நடைபெறும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே யானைகள் நடமாட்டம் குறித்து வனத்துறையினர் எச்சரித்த நிலையிலும் நள்ளிரவில் குடிபோதையில் தள்ளாடி சென்ற இளைஞரின் செயல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. யானைகள் அதிகம் நடமாடும் அப்பகுதியில் இரவு நேரம் யாரும் வெளியே வர வேண்டாம் என வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஆனால் எதனையும் பொருட்படுத்தாமல் அவ்வழியாக மது போதையில் தள்ளாடியபடி இளைஞர் ஒருவர் வலம் வந்தார். மேலும் தான் சிறு வயதில் இருந்தே இங்குதான் நடக்கிறேன் எனவும் போதை ஏறினால் என்ன செய்வது என வனத்துறையினரிடம் கேள்வி எழுப்பினார். சென்னை அண்ணா நகரில் திடீரென தெருவில் சரிந்து விழுந்த ராட்சச மரத்தால் அருகாமையில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள் சேதமடைந்தன. இந்த விபத்தில் சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த ஒரு சொகுசு கார் மற்றும் 2 இருசக்கர வாகனங்கள் பலத்த சேதமடைந்த நிலையில் மரம் விழுந்த சமயத்தில் அதிர்ஷ்டவசமாக யாரும் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மாநகராட்சி ஊழியர்கள் மரத்தை வெட்டி அகற்றிய நிலையில் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கொடைக்கானலில் கடந்த சில நாட்களாக விட்டு சாரல் மழை பெய்து வருவதால் குளிர்ந்த காலநிலை நிலவி வருகிறது. குறிப்பாக கோக்கர்ஸ் வாக் பள்ளத்தாக்கு பகுதியில் பலத்த காற்றுடன் பெய்த மழையை தொடர்ந்து பசுமையான மலைத்தொடர்களுக்கு இடையே வெண்மேகங்கள் ஊடுருவி செல்லும் ரம்யமான காட்சி அரங்கேறியுள்ளது. இயற்கை எண்ணெய் தந்த இந்த அழகிய காட்சியை கோக்கர்ஸ் வாக் பகுதிக்கு வந்திருந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஆச்சரியத்துடன் கண்டு ரசித்து தங்களது கைபேசிகளில் புகைப்படம் மற்றும் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர்.
திருப்பூரில் திமுகவை சேர்ந்த நிதி நிறுவன அதிபர் தங்களை ஏமாற்றி வீட்டை அபகரித்துக் கொண்டதாக கூறி பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். வெள்ளக்கோவிலைச் சேர்ந்த செல்வராஜ் என்பவரிடம் திமுகவை சேர்ந்த சுப்பிரமணி என்பவர் பண பரிவர்த்தனையில் ஈடுபட்டு வந்துள்ளார். கடன் தொகைக்காக செல்வராஜின் வீட்டை அடமானமாக எழுதி தருமாறு கூறி அவர்களுக்கு எழுத படிக்க தெரியாததை சாதகமாக்கி வீட்டை தன் பெயருக்கே சுப்பிரமணி முழுமையாக பத்திரப்பதிவு செய்து ஏமாற்றியுள்ளார். மேலும் தங்கள் புகாருக்கு உரிய நடவடிக்கை எடுக்க பாதிக்கப்பட்ட தரப்பினர் கோரிக்கை அளித்துள்ளனர்.